குருவே சரணம், குருவே துணை. இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த பதிவுல பஞ்சமி திதியில ஒருவர் பிறந்தால் அவருடைய ஜாதகப்படி ஒரு சில பலன்கள் அனுபவிப்பாங்க. பொதுவாக பஞ்சமி திதியில ஒரு குழந்தை ஜனிக்கும் பொழுது மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி ஆகிய 2 ராசிகளும் திதி சூன்யமாகப்படுகிறது. மிதுனம், கன்னி ஆகிய 2 ராசிகளும் புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதாவது பஞ்சமி திதியில ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வம்சத்துல மூதாதையர்கள் யாராவது கோவில் சம்பந்தப்பட்ட பொறுப்புகள்ல கட்டாயம் இருந்திருப்பாங்க. கோவில் சம்பந்தப்பட்ட இடங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். பஞ்சமி திதியில ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய மாமன் வழியில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்படும். அதாவது மாமன் உறவு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருப்பாங்க, ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா வழக்கம். இரண்டாவது, பஞ்சமி திதியில ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பஞ்சமி அப்படிங்கிறது மிதுன ராசி மற்றும் கன்னிராசி ஆகிய 2 வீடுகளும் திதி சூன்யம் ஆகிறதுனால மண்ணு, மனை, இடம், சின்னதா ஒரு இடம் வாங்கி விற்கிறது, இடம் பதிவு பண்றது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபர்கள் அந்த ஃபேமிலிலேயே அந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். பஞ்சமி திதியில ஒரு குழந்தை பிறந்தால் மிதுன லக்னமோ அல்லது கன்னி லக்னமோ, மிதுன ராசியோ அல்லது கன்னி ராசியோ, மிதுனமோ அல்லது கன்னியிலோ சனி பகவான் அமர்ந்து அந்த ஜாதகம் அப்படிங்கிறது வரும். மிதுன ராசி, கன்னி ராசியில, மிதுன லக்னம், கன்னி லக்னத்துல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படிங்கிறது அங்க வந்துடுறது. கட்டாயம் புதன் அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்படும் பொழுது கல்வி சம்பந்தப்பட்டு நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்கிறாங்க. கல்விக்காக நிறைய பொருள் இழப்புகள், பண இழப்புகள் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல உள்ளவங்க சந்திக்கிறாங்க. படித்ததை பயன்படுத்த முடியாத அமைப்பு அப்படிங்கிறது, கல்வியில பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் சந்திச்சு அதனுடைய பாடமா கத்துக்கிட்டு அதன் பிறகு அதுல அவங்க வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத அமைப்பு அப்படிங்கிறது புதன் அந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்குது. குறிப்பா பஞ்சமி திதியில ஒரு குழந்தை பிறக்கிறது மிகப்பெரிய யோகமும் இருக்கிறது. என்னன்னாக்க ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அது உருவாகும். பஞ்சமி பாத்தீங்கன்னாக்க இந்த பஞ்சபூத தத்துவம் அதிகமாக இயங்கக்கூடியது, அசைக்க முடியாத சக்தியாக உருவாகும் அப்படிங்கிறத நம்ம இதுல பதிவு பண்றோம். பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கான சில சூட்சமங்கள் இருக்குது. நிறைய திதிகளினுடைய ரகசியங்கள் தொடர்ந்து நம்ம பதிவு பண்றோம். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.